நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளா, ஒரு நல்ல நாளா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம், மார்கழி மாதம் 12ஆம் நாள் சனிக்கிழமை. சந்திர பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். மேஷராசி என்பர்களே, ஒரு திட்டமிட்டு இன்னைக்கு நீங்க செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பெரிய வெற்றியை பெறும். ஒரு புதிய வேலை மாற்றத்துக்காக முயற்சி பண்ண போறீங்க, அந்த வேலை மாற்றம் அமையும். சிலருக்கு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும் அப்படிங்கிற முயற்சி எடுப்பீங்க, அந்த முயற்சி வெற்றி பெறும். கழிவு உறுப்புகளில் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், உடல் நலத்தில் இடமாற்றம் சிலருக்கு தவிர்க்க முடியாததாக இருக்கும். வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள், அதை பற்றி சாராம்சங்களை பற்றி, அதோடைய ஷரத்துக்களை பற்றி இன்னைக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்குவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் எப்படி கையெழுத்து போடுறது அப்படிங்கிறத பற்றி லீகல் ஒப்பீனியன் எடுக்கக்கூடிய நாள். எக்ஸ்போர்ட் பிசினஸ் முயற்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, 11ஆம் இடத்துல சந்திர பகவானும் சனி பகவானும் இருக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, நான் முதலில் செய்கிறேன்னு எல்லா விஷயத்துக்கும் முந்திக்கிடுவீங்க. நிறைய வெற்றிகள் கிடைக்கும். சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட செய்தி இன்னைக்கு வரும். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். இப்போ பல்மனாலஜி படித்த மருத்துவர்களுக்கு நல்ல பெயர் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு சிக்கல் அது தீரும். ரிஷபராசி ஆண்கள் மனைவியின் மனதை புரிஞ்சு நடந்துக்கிடணும். அதுலதான் உங்க வெற்றியே இன்னைக்கு இருக்கு. மிதுன ராசி என்பர்களே, 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 10ல் ஒரு பாவி இருந்தால் நல்லதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. 10ஆம் இடத்துல சனி பகவானும் சந்திர பகவானும் சேரும்போது சிலருக்கு பாருங்களேன், ஆஃபீஸில் வேலை தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குங்க, ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குங்க அப்படிம்பாங்க. சிலர் வேலை மாற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணணும், நவக்கிரக வழிபாடு செய்யணும். திருஞான சம்பந்தர் கோளறு பதிகம்னு எழுதுகிறார். வேயுரு தோழி பங்கன் விடம் உண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே எழுதுறாரு பாருங்க. அந்த கோளறு பதிகம் படிச்சீங்கன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு சகல காரியங்களிலும் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும். கடகராசி என்பர்களே, வெற்றியான ஒரு நாள். நேற்று வரைக்கும் உங்களுக்கு இருந்த தடைகள் விலகும், தாமதங்கள் விலகும், நன்மைகள் நடக்கும். உங்களை மீறிய சில செய்கைகள் நடக்கும், ஆனால் உங்களுக்கு வெற்றி தேடி வரும். எதிர்ப்புகள் இருந்தாலும், வேலையில் பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தான் வெற்றி இன்னைக்கு. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சிலருக்கு கூடி வரும். அப்பாவுடைய உடல் நலத்தில் கடகராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்கள் ஆஞ்சநேயர் வழிபாட்டு இன்னைக்கு மேற்கொள்ளணும். அதே மாதிரி நாக தெய்வங்களை வழிபடுவதும் நல்லது. சிலருக்கு பேக் பெயின், சிலருக்கு இடுப்பு சம்பந்தமான வலிகள் அதெல்லாம் இருக்கு. சிலர் கிட்னி ப்ராப்ளம் சொல்றாங்க. இப்போ சிம்மராசிக்காரர்கள் இப்பொழுது குலதெய்வ வழிபாடு செய்வதும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதும் அற்புதமான பலனம் தரும். இதனால் வியாபாரம் ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். நல்ல பதவிகள் சிலருக்கு கிடைக்கும். நல்ல நாள். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்கிறதுனால பயணங்களை அவாய்ட் பண்ணணும். அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். உங்க ஹெல்த்தை பார்க்கணும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களை சந்திக்கக்கூடியவர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். மன அழுத்தத்தோடு உங்களை சந்திப்பாங்க.
லைஃப் பார்ட்னராக இருந்தாலுமே ஒரு மன அழுத்தத்தோடு இருப்பாங்க. அவங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடணும் நினைக்கிறீங்க. இந்த நாள் தனலாபம் கூடும். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஏதோ ஒரு விஷயத்தில் கோவப்படுவார், சலனப்படுவார், சங்கடத்தை காட்டுவார். கவலைப்படாதீங்க. தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சிலருக்கு இருக்கலாம். எப்படி இருந்தாலும் படிப்பில் முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனியும் சந்திரனும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, அங்கே ஒரு ப்ரெஷர் இருக்கும். இன்னைக்கு ஹெல்த் ரீதியாக முக்கிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட வேண்டிய அவசியம் கூட சிலருக்கு இப்போ இருக்கும். மருத்துவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும். இந்த நாள் உங்களிடம் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு ரொம்ப நீங்கள் அவங்க மேலே அன்பு காட்ட வேண்டிய ஒரு நாள். சிலருக்கு பெரிய கம்பெனிகள் நடத்தக்கூடியவர்களுக்கு பணியாளர்களால் பிரச்சனைகள் இருக்கும். அதில் கவனமாக இருந்துக்கட்டும். செல்வ நிலை உயரும், சந்தேகம் இல்லை. விருச்சிக ராசி என்பவர்களே, புதிய பதவி ஒன்று கிடைக்கப் போகிற நாள். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா படிப்பில் நல்ல கான்சன்ட்ரேஷன் வேணும். கான்சன்ட்ரேஷன் சிதறுது, வேற எங்கேயோ போகுது. படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள். ஒரு பொறுப்பு, எக்ஸ்ட்ரா பொறுப்பு ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து சேரும். அது கொஞ்சம் பணிச்சுமை தருவதாக இருக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபடுகிற போது உங்கள் பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடுங்க. சிலருக்கு பிள்ளைகளால் ஒரு மன வருத்தம் வந்துட்டு போகலாம். தனுசு ராசி என்பர்களே, நன்மையான ஒரு நாள். தனலாபம் கூடும். படிக்கிற மாணவர்கள் படிப்பில், குறிப்பாக 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த தேவை. இன்னைக்கு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுங்க. வண்டி வாகனங்களை சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துறது தான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நீயும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. மகர ராசி என்பர்களே, தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். நாங்க இன்னைக்கு சிவன் வழிபாடு செய்யறோம். மகர ராசிக்காரர்கள் சிவன் வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு பயணங்கள் இருக்கும். உள் மனதில் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கும். மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. புதிய வேலை தேடக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த நாள் வியாபார ரீதியாக நல்ல லாபம் தரக்கூடிய நாள். கும்பராசி என்பர்களே, நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரை பற்றியும் நெகட்டிவாக பேசக்கூடாது, யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது. செல்வ நிலை உயரும். குரு பகவானுடைய பார்வை இருக்கு. பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பேக் பெயின் தொந்தரவு சிலருக்கு இருக்கலாம். மீனராசி என்பர்களே, இது ஒரு நன்மையான நாள், நல்ல நாள். வியாபாரத்தில் புதிய கான்டெக்ட் டெவலப் ஆகும். ஜென்மத்தில் சந்திரன் போகிறார். ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், பரபரப்பு இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. வேலை ரீதியான முக்கிய முடிவு ஒன்று இன்னைக்கு எடுப்பீங்க. பொறுமையாக செயல்பட்டால் இன்றைக்கு வெற்றி பெறலாம். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?